லைனில் வந்து அந்த ஒருத்தன் வியடாக இருப்பான் தெரியுமா, மூக்கு நோண்டிட்டு அவன் வந்து லைன் நின்றுருக்கான். ஸோ அந்த பிளைண்ட் ஃபோல்டர் இருக்க பொண்ணு வந்து இவனுக்காகலாம் எனக்கு கிஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க, அங்கே கொண்டு போயிட்டு ஹீரோயின் வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி நிற்க வச்சிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் அதை பண்ணுறாங்க. அங்கே ஹீரோயின் போய் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி நிற்கிறாங்க. பட் ஆனால் ஆப்போசிட்டில் பார்த்தா வந்து அந்த பையன் நிற்கல, நோவா அங்கே நின்றுருக்கான். இந்த கேர்ள்ஸ்லாம் பார்த்து வயிறு எரியுது. ஹீரோயின் போயிட்டு அங்கே போய் வளரிட்டு இருக்காங்க பிளைண்ட் ஃபோல்டில், இந்த மாதிரி வரைக்கும் யாரும் கிஸ் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து சடனாக வந்து கிஸ் பண்ணிடுறான். அண்ட் இவங்களும் வந்து அப்படியே சடனாக ஸ்டன் ஆயிடுறாங்க. எல்லாருமே சுற்றி இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆச்சரியமா. வந்து அப்படியே பிளைண்ட் ஃபோல்டு எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா நோவா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. மறுபடியும் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்க தெரியல, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி க்ரஷ் இருந்துச்சுல. ஸோ மறுபடியுமே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே சுற்றி இருக்கவங்களாம் வந்து கிளாப் பண்ணி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. பண்ணி முடிச்சோன்னே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே ரெக்ரெட் ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ரூல் நம்பர் 9 வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இந்த விஷயம் வந்து லீக் தெரிஞ்சு ரொம்பவே கோவப்படுவான்னு வந்து ஓடி போயிட்டு லீக்கிட்ட நடந்தெல்லாம் சொல்கிறாங்க இன்டெரக்டாக. அண்ட் அவன் வந்து லைட்டாக கோவப்படுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க சமாளிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சோகமாக வந்து கிஸ்ஸிங் புத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளம்புறாங்க. நைட்டில் வந்து அப்படியே வீட்டுக்கு ஒரு